இந்த கதையோட ஸ்டார்ட்டிங்கில் அந்த செக்ட் லீடர் அவள் தான், அந்த படுத்து கிடக்கிறா பாருங்க, அவள் தான் வந்து இந்த செக்டோட ஒரிஜினல் லீடர். அவள் இருந்துட்டு இந்த மாதிரி என்னோடய நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்குது, என்னால் வந்து ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ முடியாது, நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வந்து பாய்சன்னால் தாக்கப்பட்டேன், என்னால் வந்து இப்போது எந்திரிக்கவே முடியலை, நம்மளோட செக்ட் வந்து ரொம்பவுமே பின்தங்கியிருக்கு, இவ்வளோ ஏன் நம்மளோட செக்ட்டு வந்து யாருமே வந்து ஒரு பொருட்டம் கூட மதிச்சிக்கல, அதனால தான் வந்து நமக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண வரல. ஸோ நான் இறந்ததுக்கப்புறம் இந்த செக்டை வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இருந்துட்டு, சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லணும், நான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிசப்பிளை வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுதான் அற்புதமான டிசப்பிளா, ஒருவேளை மிட் கிரேட், அதாவது மிட் லெவலில் ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்கிற டிசப்பிளா, இல்லை மிட் கிரேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஒருவேளை ஹை ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் இருக்கிற ஒரு டிசப்பிள் நீ செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் வந்து ஒரு லோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஷாக்காக இருக்குது, இந்த மாதிரி நான் இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஜோக் அடிச்சிட்டு இருக்கேன், உன்னை நம்பி எப்படி நான் செக்ட் விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நம்மளோட டிசபிள் வந்து சாதாரணமான ஒரு டிசபிள் கிடையாது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து இருக்கிற எல்லா அந்த பாய்சனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற எல்லா ஹெர்ப்ஸு, சில மூலிகைகள் எல்லாமே வந்து அவள் வெளியில் எடுத்துக்கும்போது, எங்கேருந்து இவ்வளோ ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் உனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு போது, இந்த மாதிரி என்னோடய டிசபிளுக்கு வந்து அந்த கிங் லூ வந்து இதை வந்து கிஃப்ட் பண்ணார், அவர் வந்து அந்த பொண்ணோட அண்ணங்கிட்ட வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே பண்ணியிருக்கிறாரு அந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா வந்து அவள் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் ஸ்பெஷலாக இல்லைனாலும் கூட அவனோட அண்ணன் வந்து ஒரு மாதிரி காட் லைக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்படின்னா நம்மளை அந்த டிசபிளை வந்து இன்னிலேருந்து வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கேயும் இன்னொரு டிசபிள் கூப்பிடுன்னு சொல்லும்போது நான் வந்து அங்கே வருவாள். வந்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்து செக்ட் லீடர், இவங்கள வந்து நீங்கள் எல்டர் செக்ட் லீடர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, உள்ளே வந்து ஒரு எழுதி வச்சுருப்பா, அதை வந்து இவகிட்ட கொடுக்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னென்னு பார்த்தா அதில் அந்த லியோபட் டீமன், அப்புறம் அந்த டிமானிக் டோயிஸ்ட், அதாவது இவளை இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணுது, அப்புறம் ஹீரோக்கு தொல்லை கொடுத்த சில டீமன்ஸ் பேரையெல்லாம் எழுதி வச்சுட்டு, நான் அந்த மாதிரி கல்டிவேஷன் பண்ணணுமே வந்து இதை போட்டுத்தல ஆரம்பிக்கணும், நான் எப்படியும் வந்து கல்டிவேஷன் பண்ணி வந்து லெவல் அட்டைன் பண்ணிடுவேன், அப்போ நான் கண்டிப்பாக வந்து பிக் பிரதருக்கு தொல்லை கொடுத்த எல்லாத்தையுமே வந்து அடிச்சு தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு புத்தி இருக்குது அந்த பிள்ளைக்கு, பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து சீனங்கட்டை ஹீரோவோட இடத்துல தான் காட்டுறாங்க. நம்ம சிட்டி போய் கதவை திறக்கிற சமயத்தில் வந்து அந்த கிங்கும் அவளோட மகள் 2 பேரும் வந்து வர்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரஷ் பண்ணி அங்கே துப்பிக்கிட்டு இருக்க பார்த்தா அங்கே இருக்கிற பிளான்ட்டுக்கு வந்து உயிரோடு இருக்குது, அது வந்து ஹீரோவோட சலைவை வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்குது. அதை பார்த்து இவங்க 2 பேத்துக்குமே வந்து பொறாமையாக இருக்குது, இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து ஹீரோவோட சலைவாக கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து இவங்க ரொம்ப கீழ் மட்டமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு, நீங்கள் வந்து ஒரு கிங்கு, ஆனால் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு அந்த வேலை இல்லை, அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த லெட்டர் வந்து கொடுக்கும்போது அவள் வந்து எழுதியிருப்பா, நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் பிக் பிரதர், நான் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து லோட்டஸ், அதாவது கோல்டன் லோட்டஸ் செக்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், என்னோடய மாஸ்டர் எல்லாமே வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், குடிசத்துலேயே வந்து நான் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்து நான் வந்து வருவேன் அப்படி சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அவங்க எல்லாத்தையுமே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோன்ட்டு ஓ பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஹீரோட்டு நான் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணினோடனே வந்து இது ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியுது, ஆனால் அது சாதாரண ஒரு இரும்பு பெட்டகப்பட்டி மாதிரி தான் இருக்குது. திறந்தோடனே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஐஸ் கிறிஸ்டல், அது வந்து இவங்க இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுது. ஸோ இது வந்து இம்மார்ட்டல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டஞ்சனில் கிடச்சது வந்து ஒரு இம்மார்ட்டல் ட்ரெஷர். அதுக்கப்புறம் அவங்க அதை மட்டும் பார்த்தாக்கல, அந்த லின் இம்மார்ட்டல் ஃபேஸ் வந்து அந்த ஐஸ் மவுண்டைன் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, ஜெல்லி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை பார்த்து வந்து இவங்க ஷாக்கில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இங்கே போயிட்டுருக்கா. ஹீரோன்ட்டு அதுலேருந்து ஒரு ஐஸ் குச்சி எடுத்து கொடுக்கும்போது, இதுதான் வந்து எங்கள் நாட்டில் சேர்ந்த ஒரு ஐஸ் குச்சின்னு சொல்லுவாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட பார்க்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அது ஐஸ் கிறிஸ்டல்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், பார்த்து சாப்பிட்லாம், அது வந்து உன்னோட லைஃபையே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கல்டிவேஷன் லெவலில் இருக்கணும், அப்போ தான் அந்த பவர் வந்து உன்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து அந்த கிங் வந்து லிக் பண்ணனே வந்து அவர் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு ஒரு இமயமலைக்கு போகிறாரு. நானே எங்கடா அங்கேருந்து இங்கே இமயமலையில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்து அங்கே போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து லெவலப் ஆயிடுவான். ஆனால் அவன் ஒரு லிக் பண்ணதுக்கு வந்து அந்த
பவர் வந்து அவனை டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மகள் கட்டி இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்து லிக் பண்ணு, இல்லைன்னா உனக்கு பெரிய பிரச்சனையாக போகும், லைஃப்பை ஃப்ரீஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேர் லிக் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கு வந்து எப்பவும் போல தான் 2 பேரும் வந்து லெவலப் ஆகிறாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க 2 பேத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் கேக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டாய்லெட் அந்த பக்கம் இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டாய்லெட் போட்டு அதுவே வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. இப்போ அதே சமயத்தில் வந்து அவங்க கிளம்ப போகிற சமயத்தில் வந்து ஹீரோன்ட்டே இருங்க, என்னால் வந்து உங்களுக்கு இன்னொரு உதவி வந்து ஆக வேண்டியது இருக்குது உங்கள் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் சீனம் கட்டையி அந்த லின் இம்மோர்டல் செக்டில் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த சைட்னஸ் வந்து எல்லாருமே வந்து பிடிச்சி வஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து பிரேக் த்ரூ லெவலில் வந்து இருக்கார். அவர் வந்து உயிர் பொழைப்பாரா மாட்டார்னே தெரில. இந்த சமயத்தை தான் எதிர்பார்த்து நிறைய செக்ஸும் நிறைய டீமன்ஸுமே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம செக் லீடர் தான் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் வந்து யாருமே வந்து அவ்வளோ தைரியத்தோடு வந்து இங்கே வரல. ஸோ இப்போ நீ வந்து அவர் இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னோட டிசபிள்ஸ் எல்லாம் ஏன் வந்து அந்த மலைக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிற, அந்த மலையிலேருந்து இங்கே திரும்ப கூப்பிடு, இந்த மாதிரி லின் இம்மோர்டல் ஃபேஸை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை என்னால் வந்து என்னோடய டிசபிள்ஸ் வந்து கூப்பிட முடியாது, அங்கே வந்து ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நீ வளன்னு பேசிகிட்டே இருக்க, சரி வா நான் போய் அது யாருன்னு பார்த்துட்டு அவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்று கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவர் இருந்துட்டு இருங்க அவருக்கு வந்து ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு அதாவது கொஞ்சம் நாட்களாக வந்து அவர் வந்து ஃபிஷ் வாங்குகிற ஃபிஷ் வியாபாரிகிட்ட வந்து ஃபிஷ் கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபிஷ் இருக்கிற லேக்கில் வந்து ஒரு ஃபிஷ் மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் ஏன் இந்த வளரிட்டு இருக்கிறா, எவ்வளோ பிடிச்சி ரூமில் அடைச்சி வைங்கடா, நான் வர வரைக்கும் எவ்வளோ வெளியில் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் போய் இந்த மாதிரி அந்த அவனை பார்த்து என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிற சமயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து கிங்கும் வந்துடுவார். என்னப்பா இங்கே வெளியில் டிசபிள் நிறைய அக்கச்சக்கமாக இருப்பாங்க, யாருமே இல்லை, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே திடீர்னு விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி மாஸ்டர் லீ வந்து உங்களுக்கு அந்த ஆம்புஷ் ஃப்ரம் த 10 சைட்ஸுங்கிற ஒரு பாடல் வரிகளை வந்து எழுதி அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அதை வாங்கிட்டு, இப்போ நீங்கள் மாஸ்டர் லீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல, அவர் அவ்வளோ பெரிய ஆளாக அதனால தான் வந்து இத்தனை டிசபிள்ஸ் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்சிங்களேன். இப்போ நான் இதை வாசிச்சேன்னு வைங்களேன், உங்களுக்கே வந்து தெரியும் அவர் யார் மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்க. அப்படின்னு என்ன என் கூட ஃபைட் கரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மட்டும் இல்லை நான் உங்கள் 5 எல்டர்ஸ் கூடயே வந்து ஃபைட் கரு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 5 எல்டர்ஸுமே வந்து வித்தியாசமான டியூன்ஸை வந்து மாஸ்டர் பண்ணி கல்டிவேஷன் லெவலில் வந்து அட்டைன் பண்ணவங்க, உன்னால் வந்து எங்ககிட்ட எல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த நாணங்கள் மூலமாக வந்து சண்டைக்கு வந்து தயாராக இருக்க, எல்லாருமே வந்து ஒரு வேவ்ஸை வந்து அவங்ககிட்ட அனுப்பி வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது வந்து இவன் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு வேவத்தை அனுப்புவா, அதில் வந்து அந்த எல்லாமே வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லாம் அந்த கயிறு இருக்கும்ல, அந்த வாசிக்கிற கயிறு அதுவுமே வந்து முறிஞ்சு போயிடுது. இப்போ எனக்கு தெரியுது அது கண்டிப்பாக வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவள் அந்த டியூனை பர்ஃபார்ம் பண்ணங்காட்டி அவள் வந்து ஒரு கல்டிவேஷன் லெவலுமே வந்து அட்டைன் பண்ணுறா. ஸோ அவள் பிரேக் த்ரூ ஆகிறா. பிரேக் த்ரூ ஆனோடனே வந்து எல்லா எல்டர்ஸுமே வந்து ஒரு மாதிரி ராஜ மரியாதை தான் வந்து இந்த சைனஸ் கொடுக்குறாங்க. இந்தாங்க நீங்கள் இப்போ தான் வந்து பிரேக் த்ரூ இருக்கீங்க, உங்கள் பாடி வந்து வீக்காக இருக்கும், இந்தாங்க டீ குடிங்க சைட்னஸ், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி அந்த கடவுள் லைக்கான ஒரு பர்சன் வந்து மவுண்டெயின் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, ஸோ நம்ம போய் அவரை ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பார்த்துட்டு இந்த கிங்குமே வந்து ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருப்பான். இந்த மாதிரி அந்த லின் இம்மோர்டல் ஃபேஸ் வந்து ஹீரோவோட டியூன் வந்து வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட சிஸ்டரை வந்து ஹீரோவோட போயம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம மட்டும்தான் எதுவுமே வந்து வாங்கலை, இவ்வளோ ஏன் நம்மளுமே வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னுமே வந்து நிறைய விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹீரோவோட மனசை வந்து ஒரு நல்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஹீரோ வந்து ஒரு நல்ல விதமாக வந்து அவங்களும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஹீரோ வந்து ஃபிஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ நான் வந்து அந்த ஃபிஷ் மாஸ்டர் வந்து ஹண்ட் பண்ணி ஹீரோவுக்கு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் சீனங்கட்டை அந்த லேக்கில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து மீன் வியாபாரி போக எல்லாருமே வந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே தான் டீமன் இருக்கேடா, அங்கே எதுக்குடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், என்னோட பொழப்பே வந்து இதை நம்பி தாண்டா இருக்குது, நான் வந்து இப்போ நான் இதை போலின்னு வையேன் என்னோடய குடும்பமெல்லாம் இன்னுமே கஷ்டப்படுவோம், நான் மீன் விற்றே பல நாட்கள் ஆச்சு, ஸோ இப்போ 2 நாள் பரவாயில்ல மீன் பிடிச்சி தான் போகிறேன்,
நான் என்னோட அதிர்ஷ்டமாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக அந்த டீமனும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உட்காந்துருவான், எல்லாருமே அங்கே போயிடுவான், அவன் மட்டும் தான் இங்கே இருப்பான். அப்போ ஒரு சலசலப்பு கேட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு முயல் நின்றுட்டுருக்கோம். நீ தானா, நான் என்னமோ நினச்சி பதப்பதப்பு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து இந்த சி டீமன் அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல வந்து குறுக்கு பூந்து சைனஸ் காப்பாற்றுனதுக்கப்புறம் அந்த டீமன் வந்து இவளை பார்த்து துண்டக்கான துணிக்கானோட இவ வந்து தப்பிச்சு போக விட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு இந்த மாதிரி நான் டீமனை பிடிச்சிட்டேன், நீ வந்து இப்போது எப்போ மேலே ஃபிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுமா அவன் அதே சாக்கில் வந்து அங்கேருந்து ஓடிடுவான். அதே டைமில் வந்து அந்த எல்டருமே வந்து அங்கே வருவான். வந்துட்டு நான் வந்து முடிக்கிறக்குள்ளே நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல சைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லும்போது எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கொடுக்க போகிறா, அவர் வந்து இதை சமைச்சு சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இதோட மினியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மற்ற டிசபிள்ஸ் வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளி இந்த லேக் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது போனதுக்கப்புறமே வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயம் கொடுத்தோன்னே ஹீரோ வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோவோட அந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து இது ரொம்ப 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 ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சீ ஃபுட்டு. இது பேர் என்ன எனக்கு தெரியல கைஸ். பட் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விதமாக தெரிஞ்சுதுன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன விதமான ஒரு ஃபிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் கட்ட ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து இதை சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடைக்கிது. ஸோ ஹீரோ வந்து இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி சிட்டி அப்படின்னு சொல்லும்போது சிட்டி வந்து அது மேலே வந்து தண்ணி அடி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க இப்போ ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அது க்ளீன் பண்ணுறது வந்து ஸ்பிரிச்சுவல் வாட்டர். ஆனால் அந்த பேம்பு உட்டையவே வந்து புனிதமான ஹோலி பவர் இருக்கிற பேம்பு உட்டையை வந்து நீங்கள் ஃபயர் ஃபுட்டாக யூஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னா அதில் இருக்கிற சில அந்த துளிகள் வந்து இவன் மேலே தெரிக்க ஹீரோ வந்துட்டு ஓ சாரி சைட்னஸ் உங்களுக்கு வந்து இது பட்டுருச்சா, சரிந்தாங்க இதை வச்சு தொடச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இதை நான் வந்து மிஸ் பண்ணணுமா, இதை நான் ஏன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் வந்து அந்த பிரின்சஸ் மேங்கே தான் இருப்பா. ஏன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லி விட்ருப்பாரு, இந்த மாதிரி அந்த சைனஸ் போய் அந்த சீஃப் மாஸ்டரை தேடி போகிறா, கண்டிப்பாக அதை பிடிச்சிட்டு போயிடுவா. பிடிச்சிட்டு ஹீரோ கிட்ட போனோமே ஹீரோ வந்து சமைச்சு கொடுக்குறேன் பாரு, நீயுமே கூட போய் வந்து நீ சாப்பிடு, நீயுமே வந்து அந்த பலனை வந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து இவன் இங்கே கூடவே ஒட்டிகிட்டு வந்துருப்பா ஒட்டுணி மாதிரி. ஸோ ஹீரோ வந்து அதை தொடச்சக்கணும் இவளுக்கு மனசே இல்லை. ஏன்னா இது ஹோலி வாட்டரில், அதனால் அதாவது ஸ்பிரிச்சுவல் வாட்டர் ஹோலி வாட்டர் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இப்போ அதைவே வந்து லிக் பண்ணிடுற பரவாயில்ல மாஸ்டர் லீ, நான் வந்து அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு என்ன கருவண்டாது இப்படி அந்த சீ ஃபுட் மாஸ்டர் வந்து கழுவுன தண்ணியை நக்கி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி மனம் சுடஞ்சிட்டு இருக்கா. இதோடய அந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் வரைக்கும் பாய் கைஸ்.